எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டாண்டம் சேனல். இந்த வாரம் சூப்பர் சிங்கர் சீசன் 10ல 80s காலகட்டத்தில் வந்து சில்வர் ஜூப்ளி ஆக்டர் மைக் மோகன் அவர்கள் வந்திருக்காங்க. மைக்கை பிடிச்சிட்டு இவர் பாடின பாடல்கள் எல்லாமே செம ஹிட்டு. அப்படிப்பட்டவர் இவ்வளோ நாளா எந்த ஒரு சின்னத்திரை நிகழ்ச்சியிலையும் வராம இந்த சூப்பர் சிங்கர்ல வந்ததுனாலேயே இந்த எபிசோடும் ஹிட் ஆக போகுது. அப்படிப்பட்ட மைக் மோகனோட ஃபேமிலியை பத்தி எந்த ஒரு தனிப்பட்ட விஷயத்தை பத்தியுமே லீக் பண்ணாம வச்சிருக்காரு. 80s to 90s காலகட்டத்தில் மட்டும் இவர் 100 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. மைக் மோகன் அவர்களும் முக்காவாசி சாஃப்ட் கேரக்டரான ரோலே சூஸ் பண்ணிட்டு பாரு. காதல் தோல்வி, காதல் படங்கள், இந்த மாதிரி பல படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஃபேன்ஸா, அதுலயும் முக்கியமா கேர்ள் ஃபேன். இப்ப இவருக்கு 68 வயசாச்சுங்க. ஆனா இன்ன வரைக்குமே எங்க இருக்காரு. இன்னும் சொல்ல போனா சம்திங் திரைப்படத்துல ஜெயம் ரவிக்கு அப்பா ரோல்ல இவர் தான் நடிக்க வேண்டியது. பட் மைக் மோகன் அவர்களும் இந்த ரோலை ரிஜெக்ட் பண்ணதுனாலே அந்த லண்டன் ரோல கே பாக்யராஜ் அவர்கள் நல்லாவே நடிச்சிருந்திருப்பாரு. தயாரிப்பாளர் எல்லாருக்குமே நடிகர் மோகன் அவர்களை சூஸ் பண்ணா ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்களாம். ஏன்னா ஆடம்பரம் இல்லாம ரொம்பவே லோ பட்ஜெட்ல நல்ல ஒரு கதாபாத்திரமா நடிச்சு, அதுவும் சில படங்கள் ஒரு வருஷத்துக்கு மேல ஓடுமா, 200 நாட்கள் 250 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கொடி கட்டி அந்த காலத்துல இருந்திருக்காரு. என்னதான் நடிகர் மோகன் அவர்கள் பெங்களூர்ல பிறந்து பெங்களூர்ல படிச்சிருந்தாலும் கன்னட படங்கள் இவருக்கு ரொம்பவே ஒத்து வரல. இவருக்கு தமிழ் திரைப்படங்கள் தான் அவ்வளோ ஹிட்டை கொடுத்துருந்துருக்கு. லேட் 80sல தான் இவருக்கு சரிவ ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இவருக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்த ஆக்டரோ இனிமேட்டு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால ஓன் வாய்ஸ் பண்ண ஆரம்பிச்சாரு நடிகர் மோகன் அவர்கள். உருவம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல இவரோட ஓன் வாய்ஸ் தான் இருந்திருக்கும். அந்த காலகட்டத்துல இவருக்கு மேரேஜும் ஆகியிருந்திருக்கு. கௌரி அப்படிங்கிற பெங்களூர் பொண்ணை மேரேஜ் பண்ணியிருந்திருக்காரு. இவருக்கு ஆகாஷ் அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்கு. இதை பத்தி ஏன் வெளி உலகத்துக்கு காட்டாமே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பல பத்திரிகையாளர்கள் மோகன் கிட்ட கேட்கும்போது, நான் இந்த வெள்ளித்திரையில இருந்தபோது நிறைய விஷயங்களை நான் பட்டிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கணும். கூடிய சீக்கிரத்துல என்னோட மகனோட கல்யாணம் நடக்க போகுது. அப்ப அந்த மேரேஜ் அப்ப வெளி உலகத்துக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் மைக் மோகன் அவர்கள் சொல்லியிருக்காரு. 20 வருஷத்துக்கு அப்புறம் டிவி நிகழ்ச்சியில் அதுலேயும் முதல் முறையா சூப்பர் சிங்கர்ல வந்ததுனாலே இந்த ஷோ ஹிட் அடிக்க போகுது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.